நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய், சீமான் இந்த இருவருக்குமான போட்டியாக அது அதிமுக திமுகவை தவிர இவர்களுக்குண்டான ஒரு போட்டி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமானவர்கள் பேசுகிற ஒவ்வொரு அரசியலும் தீர்க்க தரிசனமாக தொலைநோக்கு சிந்தனையோடு கொள்கை சித்தாந்தங்களோடு இருக்கிறது. ஆனால் அந்த கொள்கை சித்தாந்தங்களில் 1000 பொய்யும் புரட்டுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள். உதாரணத்திற்கு, நான் இலங்கைக்கு சென்ற பொழுது, தமிழகத்திற்கு சென்ற பொழுது ஆமை படகுலே ஓட்டிலே பயணம் செய்தேன் அப்படிம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா, இட்லியை பொளந்து பார்த்தா அதுக்குள்ளே ஆமக்கறி இருக்கும் அப்படிம்பார். தலைவர் பிரபாகரன் அவருடைய மனைவியாரை எனக்கு பரிமாறினார் என்றபார். வேற ஒருத்தருக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் வேற ஒருத்தவங்க சொன்னதெல்லாம் செவிவழிய செய்தியாக கேட்டு அது தான் வாழ்க்கையில் நடந்தது போல சீமான் காட்டிக்கொள்வார். அதுபோக மேடைகளில் பேசும்போது அதையும் பேசுகிறவன் பொய் பேசுவான் என்று ஜப்பானில் சொல்லுவாங்களாம். கொஞ்சம் சில வார்த்தைகள் மெருகேற்றி பேசுறது இயல்பான ஒன்று தானே. அதில் சீமான் பேசுகிறது மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போகும்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், மாட்டை நாங்கள் குழந்தையாக வளர்ப்போம்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், மாட்டுக்கறி தின்னுட்டு சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போகணும்பார். இதில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போ இப்படிப்பட்டவருக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போங்கிறாரு. சரி, ரைட்டு, அது அவங்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கறி சாப்பிடுவாங்க. சில பேர் ஜிம்முக்கு போயிட்டாவே அசைவத்தை சுத்தமாக தவிர்த்துக்குவாங்க. நம்மளெல்லாம் ஜிம்முக்கு போகாமல் இருக்கோம். ஜிம்முக்கு போகிறவங்க அசைவத்தை சுத்தமாகவே தவிர்த்துருவாங்க. காய்கறி உணவுகளை தான் அதிகமாக எடுப்பாங்க. ஆனால் இவர் மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போகும்பார். சரி, அடுத்து மாட்டுக்கறி தின்னுட்டு முருகன் கோயிலுக்கும் போகணும், சிவன் கோயிலுக்கும் போகணும்பார். அடுத்து மாட்டை நாங்கள் குழந்தையாக வளர்ப்போம்பார். இதில் முரண்பாடு அதிகமாக இருக்குது. இதில் என்னென்னா, அந்த மாட்டுக்கறி திங்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது மாதிரியும் பேசுகிறாரு. அதே நேரத்தில் மாட்டை நாங்கள் குழந்தையாக வளர்ப்போம்னு சொல்லி இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறாரு. சோத்தில் ஒரு கை, மலத்தில் ஒரு கை. அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் அவர்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு, பொதுக்கூட்டங்களில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, திடீர்னு இந்த முஸ்லீம் கோயிலில் அந்த ஓதுவாங்கள்ல, சாமி கொண்டு போகிறாங்கன்னா உடனே நிப்பாட்டிடுவார். முழுக்க முழுக்க முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுவார். ஆனால் முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. அதுதான் அங்கே கொடுமை. முஸ்லீம் ஓட்டு ஒரு 1% கிடைச்சா இவர் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். அது பேச மாட்டார். அடுத்து நம்ம விஜய் பக்கம் வந்துடும். விஜய்க்கு கொள்கை சித்தாந்தம்ங்கிறது பெரிய அளவுக்கு இன்னும் அவருக்கு தெரியலை. இருக்குது, அதை வெளிப்படுத்த தெரியலை. எழுதி கொடுக்குறவங்க சரியில்லை, இருக்கிறவங்க பூரா சரியில்லாத ஆட்கள். அப்படிங்கும்போது அப்போ இவர் சிவனை பற்றி பேசலை, முருகனை பற்றி பேசலை, இயேசுவை பற்றி பேசலை, அல்லாவை பற்றி பேசலை, இழிவாக பேசலை. அதனால் இவர் யாரை பற்றியும் பேசலைப்பா, நல்லவருப்பா அப்படின்னு ஒரு தரப்பு. சரி, எதுவுமே தெரியலைப்பா, போனால் போயிட்டு போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கட்டும், நம்ம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தரப்பு. அப்போ சீமான் இந்த அரசியலில் மிகப்பெரிய அடி வாங்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வங்கியை வளர்த்து கொண்டு வந்த இவருக்கு இப்போ மிகப்பெரிய அரசியல் அடி வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில், அதாவது விஜய் மட்டும் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தார்னா பல தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் 2வது இடத்திற்கு சீமான் வந்திருப்பார். விஜய் கட்சி தொடங்கினதுனால சினிமா மோகம் ஒரு விதமாக ஒரு திமுக விஜயை ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணி அவரை 2வது இடத்துக்கு கொண்டு வந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் பண்ணணுங்கிறது திமுகவோட திட்டம். அது கிட்டத்தட்ட ஓரளவு பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எது எப்படியோ ஒரு ஆட்சி 2வது முறையாக நாட்டுக்கு வருவது நாட்டுக்கும் நல்லதல்ல, வீட்டுக்கும் நல்லதல்ல. அப்படியே வந்தாலும் கூட நல்லாட்சி செய்ய வேண்டும், செய்ய வைக்க வேண்டும். நம்ம ஆரம்பத்திலேருந்தே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தட்டி கேட்கணும், சுட்டி காட்டணும். அந்த வேலைகளை நம்ம பத்திரிகையாளர்கள் செய்யணும். உண்மையை சொல், உறக்கச் சொல், உறுதியாக சொல், இறுதி வரை சொல். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எப்போதுமே உண்மையை சொல்லுவோம், உறக்கச் சொல்லுவோம், இறுதியாக சொல்லுவோம், இறுதி வரை சொல்லுவோம், உறுதி வரை சொல்லுவோம். ஆனால் நான் இந்த சாதி என்று சொல்லலாம். பிற சமுதாயத்தோடு நல்ல பழக்க வழக்கமும் இருக்க வேண்டும், தவறு இல்லை.
ஆனால் ஒரு சாதி மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா? ஒரு சாதியை ஒதுக்குனா ஜெயிக்க முடியுமா? இது நம்ம திருச்சியில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே நம்ம பார்த்துட்டோம். ஒரு சாதி தான் சாதி போதும், பிற சாதி ஓட்டு தேவையில்லை அப்படிங்கிற பக்குவத்துக்கு வர்றாங்க. அந்த பக்குவம் அரசியலில் எடுபடாது. ஒரு சாதி ஓட்டு போட்டும் ஜெயிக்க முடியாது, ஒரு சாதியை ஒதுக்குனாலும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு உதாரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி, இப்போ 11வது தோல்வி அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வர்றாங்க. ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க, ஆனால் அதற்குண்டான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை. ஆக எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை. விஜய் அரசியலுக்குள்ளே வர்றாரு, சீமானுடைய ஓட்டு வங்கி குறையுது. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடி வாங்கி 2031 திமுக, தாவேக, என்டிகே, நாம் தமிழர் கட்சி இப்படி மும்முனை போட்டிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். 4வது இடத்துக்கு அதிமுக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? இருக்கிறது. தொடர்ந்து திமுக மாவட்ட செயலர்களிடம் அதிமுக மாவட்ட செயலர்கள் விலை போய்விட்டார்கள் பெரிய அளவுக்கு. வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டு விட்டார். சொந்த கட்சிக்காரவங்களுக்கு சீட்டு கொடுக்காம யாராருக்கோ சீட்டு கொடுத்து லீமா ரோஸ் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் இறக்கி விட்றாங்க. அப்படின்னா பணக்கார பட்டியலில் ஒயிட் காலர் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் இறக்கி விடுறார். அதுபோக தமிழ்நாடு முழுவதும் சீமான், விஜய் இவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு, திமுக கிட்ட ஒரு பெருந்தொகை வாங்கி கொண்டு விஜயை காலி பண்ணணும் அரசியலில். அது சாத்தியமா? சீமான் இந்த தேர்தலில் யாரை பேசணும்? திமுகவை தான் பேசணும். விஜயை பேசுறதுனால மூக்கூடப்பட்டுட்டார். அதனால் நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அழிய போகிறதும் இல்லை. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தேவையும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவை. கண்டிப்பாக அதையும் முறையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். 2026 சீமானுக்கு ஓட்டு வங்கி குறைந்தாலும் 2031 அதனை மீட்டெடுப்பார். இப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிகமாக அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலை சொல்கிறாங்க. சரி, விஜய்க்கு சீமானுக்கு யாருக்குங்க முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டு யாருக்குங்க அதிகமாக போகும்? கிறிஸ்தவ ஓட்டு சீமானுக்கு போகும், விஜய்க்கும் போகும். விஜய்க்கு 4% போகுதுன்னா சீமானுக்கு 1% போகும். முஸ்லீம் ஓட்டு யாருக்குங்க போகும்? மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படிம்பாரு. முஸ்லீமுக்கு ஆதரவாகவே பேசுவார் சீமான். முஸ்லீம் ஓட்டு பிள்ளையாகவே பேசுவார். ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 1% பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஹிமாயினே ஓட்டு போடுறாரா? அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய உறவினர்கள் ஓட்டு போடுறாங்களான்னு கிடையாது. வாய்களையே கத்துவாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ முஸ்லீம் ஓட்டு விஜய்க்கும் கிடைக்காது, சீமானுக்கும் கிடைக்காது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு அத்தனை ஒத்துழைப்பும் கொடுத்தது குருமூர்த்தி. விஜயை அரசியல் களத்தில் இறக்கி விட்டது பாஜக. இது இஸ்லாமிய மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஓரளவு ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கு 3% பேர் ஓட்டு போடுறாங்கன்னா சீமானுக்கு 1/2% பேர் ஓட்டு போடுவாங்க. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ விஜய் சீமான் 2 பேர்த்துக்குள்ள வேறுபாடு. எடப்பாடி பழனிசாமி 2031 அடுத்த கட்டத்துக்கு அரசியலுக்கு வருவாரா? கொடநாடு பங்களா எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டினாங்களோ அதுபோல் கொடைக்கானலில் ஒரு பங்களா, கொடநாடு கொடை கொடை கொடை, அந்த ரைமிங்கே வரணும் இல்லை. அதனால் அங்கே ஒரு 10 ஏக்கர் வாங்கி கட்டுறாரு. இப்போ ஒரு எதிர்கட்சி வந்தால் அங்கே போய் செயல்படுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம், எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு பற்றிய செய்திகளை நம்ம வெளியிட்டோம். அடுத்த செய்தியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.